வணக்கம் நண்பர்களே, காட்டுப்பூச்சி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தயிர் மிக்சியில் போட்டு அடித்து தாளிச்சிடலாம். அப்புறம் ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் இதுதான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். மிக்சியில் போட்டு தயிர் அடித்து வச்சாச்சு ரெடியாக. அடுத்து தயிரை தாளிக்கிறதுக்கு வானல் வச்சாச்சு. தாளிப்பு வானல். தயிர் அடிக்கும் போது நீங்கள் உப்புலாம் போட்டு அடிச்சிக்கிங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு கடுகு, 3 மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பிஞ்ச் மஞ்சத்தூள், அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள். போட்டு அப்படியே எடுத்து தாளிச்சிடலாம். சாதம் இது கொதிச்சிருச்சு. உள்ளார காமி, ரொம்ப உள்ளார போட்டுறாதம்மா. போதும் போதும். அரிசி கடி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். முக்கியமாக டேட் லிட்டில் பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட்டாச்சு. ஒரு நாள் லீவ் போட்டு வீட்டில் இருந்தால் போதும், நம்மளே எல்லா வேலையும் வாங்குறாங்க. ஒரு நாள் தானே பார்த்துக்கலாம். நீயே வச்சுக்கலாம். எத்தனை பேர் காய வச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வச்சு செய்யலாம். அப்படியே பின்னாடியே வரியா? வா. வெளியில் காய போட மாட்டோம், வீட்டுக்குள்ளே காய போட்டுருவோம். வெளியில் காய வச்சுருவோம். என்ன அவங்க தான் உடம்பு சரியில்லை, அதனால தான் நீங்கள் வீட்டில் எல்லா வேலையும் நானும் என் பசங்களாம் செய்கிறோம். கட் பண்ணு. ஹலோ गाइस, நம்ம இப்போ பண்ண போறது வெண்டைக்காய் பண்ண போறோம். நாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஸ்பீட் வச்சுக்கோ. ஸ்டோவ்ல வச்சிரா. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். 2 ஸ்பூன் போடு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் கொண்டுக்கலாம். இருங்க மேடம். கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை இருமருமா அது பொரியட்டும். நான் சொல்ல ஒன்று சொல்ல பவானி அம்மா செஞ்சுட்டு இருக்க போகிறாங்க. ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன்.
இவங்க குட்டி பவானி. கருவேப்பிலை போடுமா. மிளகா, கடலைப்பருப்பு போட்டு, சாரி உளுத்தம்பருப்பு, போதும். ப்ரௌனிஷான கலரில் வந்துடுச்சு. இப்போ வெங்காயத்தை போடு. கறி துணி ரெடி ஆகிடுச்சு. வச்சிடலாம். தண்ணி பாத்திரம் சின்னதாக வச்சுட்டோம். சின்ன பாத்திரம் வச்சது பெரிய சத்தம் போச்சு. நம்ம போட்டு வதக்கந்த ரெடி ஆகிட்டுருக்கு. எங்கள் அப்பா எதுக்கு வறுத்துக்கிறாரு பாருங்க. இனிமேல் நிறைய வீடியோ வரும் பாருங்க. இதைத்தான் போன வாட்டியும் சொன்னோம். இதெல்லாம் வெண்டைக்காய் போட்டுடலாம். ஆயில் பத்தலை, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். தண்ணியில் இருக்கா உப்பு தேவையான அளவு போடலாம். இதில் கொஞ்சம் பெரிய ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிட்டு சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடிடலாம். அடுத்து இங்கே விட்டல மிச்சம் இது இன்னைக்கு வடிச்சிடே ஆகும். சின்ன டம்ளர் இருக்கா? அவ்வளோதான், ஃபினிஷ். அடுத்து துணி வைக்கணும்.
வீட்டில் பார்த்துட்டு இருந்து மொத்தவே நம்மளை பார்க்க விட்டாங்க. பவானி அம்மாவுக்கு பவானி அம்மானா குட்டி குழந்தைதான். பவானியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் இன்னைக்கு ஒரு நாள் வரையும் நம்ம பார்க்கலாம். பசங்களுக்கு கேரண்டி இண்டிபெண்டன்ஸ் டே நண்பர்கள் அனைவருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். ஆமாம், ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் ஒரு குட்டி சேனல் தான், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு குட்டி சேனல். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா வளர முடியும். எந்த ஆதரவு இருந்தாலும் பரவாயில்ல, பசங்களோட பங்குக்காக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. ஹாய் நண்பர்களே, நம்ம செஞ்ச சாப்பாடு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆஹா, செம்ம சூப்பரா இருக்கு. போய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும். உண்மையாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வெண்டைக்காய் பொரியல் நான் வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட மாட்டேன், என் தங்கச்சி தான் சாப்பிடுவா. நல்லா இருக்கு. வெண்டைக்காய் பொரியல் எப்படி சொல்லு? சூப்பரா இருக்கு. காட்டுப்பூச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம டிங் டிங் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய். மறக்காமல் அடுத்த வீடியோ என்னது? காயின் கலெக்ஷன் போடலாம். காயின் கலெக்ஷன் காயின் கலெக்ஷன் போடுறோம், அதை மறக்காமல் பாருங்கள். பாய்.